ஓம் சக்தி. ஓமாதிபரா சக்தி. என் அன்பு குழந்தையே, என் பாதம் தொட்டு என்னை நம்பித்தானே இந்த பதிவை கேட்க வந்திருக்கின்றாய் என் பிள்ளையே. உன் தாய் உன் வேண்டுதலை நிச்சயம் நிறைவேற்றி கொடுப்பேன் என் பிள்ளையே. இந்த உலகம் வேஷம் போட்டால் நல்லவன், காசு இருந்தால் கடவுள், உண்மை பேசினால் பைத்தியக்காரன், அன்பு காட்டினால் ஏமாளி, எடுத்துச் சொன்னால் கோமாளி. இப்படி நீ எதை செய்தாலும் குறை கூறும் மனிதர்களுக்கு இடையில் வாழ்ந்து கொண்டிருக்கிறாய். விதியாலும் பிறர் செய்த சதியாலும் படுகுழியில் விழுந்தாலும் உன் மதி கொண்டு எழுந்து வா. விதியையும் சதியையும் உன் மதி கொண்டு மிதித்திடு. உன்னருகில் நான் இருக்கின்றேன். இந்த உலகத்தில் குறைகளே இல்லாத குடும்பம் இல்லை, வேதனையும் வலியும் இல்லாத மனிதன் கிடையாது. நிம்மதியுடன் வாழ்கிறேன் என யாராலும் எளிதில் சொல்லப்படுவதில்லை. வாழ்க்கை அவ்வளவு எளிதில் நிம்மதியை யாருக்கும் தந்து விடுவதில்லை. உன் கஷ்டம் எவ்வளவு பெரியதோ உனக்கு கிடைக்க போற வெற்றியும் அவ்வளவு பெரியது என் பிள்ளையே. வாழ்நாள் முழுவதும் மகிழ்ச்சியை மட்டுமே அனுபவித்தவன் கிடையாது. இதுவே உலகின் இயல்பு நிலை என்பதை அறிந்து வாழ பழகிக்கொள். குழந்தையே, நான் எப்பொழுதும் உனக்கு கற்பிக்கும் பாடம், யாரையும் திட்டாதே, சத்தம் போடாதே, சாபம் விடாதே, கெடுதல் நினைக்காதே. நீ எதை செய்கிறாயோ அதுவே உன்னை வந்து சேரும். நீ மனம் வருந்தினாலே போதும். உனக்கு பாதிப்பை தந்தவர்களுக்கான தண்டனையை இந்த பிரபஞ்சம் கொடுத்தே தீரும். உன் விதியை நீயே எழுது. முடிந்து போன விஷயங்களை பற்றி கவலை கொண்டிருப்பதை விட செய்ய வேண்டியதை பற்றி திட்டமிடு. பாதையில் விட்டு போகாதே. முயற்சி செய்து பார்க்க ஆசைப்படு. கேள்வி கேட்க பயப்படாதே. அனைவரையும் சமமாக நடத்து. மற்றவர்களிடம் இருந்து கற்றுக்கொள். நான் சொல்வதெல்லாம் உன் நன்மைக்காகவே என்பதை மட்டும் தீர்க்கமாக நம்பு குழந்தையே. கோபப்படு, ஆனால் அதற்கு முன் அதைவிட மும்மடங்கு பொறுமையாயிரு. பூமி கூட பொறுத்திருந்துதான் பூகம்பத்தை வெளிப்படுத்தும். உனக்கு நீ நல்லவனாய் இருந்தால் போதும். மற்றவர்களுக்கு நீ கெட்டவனாய் தெரிந்தால் உன் குற்றம் அல்ல. கண்ணில் பிழை என்றால் பின்பமே பிழையே. அது பார்க்கப்படுபவன் பிழை அல்ல, பார்ப்பவன் பிழை. என் கண்மணியே, ஓரளவு துன்பம் வந்தால் கண்ணீர் வருகிறது. தொடர்ந்து துன்பங்கள் வந்து கொண்டிருந்தால் அழுவதற்கு சக்தி இல்லாமல் போய் வெறுப்பு விரக்தியும் கலந்து சிரிப்பு வருகிறது. ஒரு கட்டத்தில் எந்த துயரம் வந்தாலும் சிரிப்பது பழக்கமாகி விட்டது என்றால் அதுவே ஞானம் வந்து விட்டதற்கு அடையாளம். மனதை பூந்தோட்டம் போல் வைத்திருப்பவர்கள் அதில் குப்பைகள் விழுந்தாலும் உரமாக மாற்றிக்கொள்வார்கள். நடந்து முடிந்த கசப்பான காரியங்களை பற்றி நினைத்து வருத்தப்படாதே. நிச்சயம் ஒரு நாள் உன் கஷ்டங்கள் தீரும். நிச்சயம் நான் தீர்த்து வைப்பேன். என் மீது நம்பிக்கையோடு இரு. நீ எதற்காக காத்திருந்தாயோ அது உன் வீடு தேடி வரப்போகிறது. நீ யாருக்கும் தெரியாமல் என்னிடம் வைத்த கோரிக்கைகள் நிறைவேறப் போகிறது. உன்னை விட்டு பிரிந்து சென்ற உறவுகள் உன் அன்பை புரிந்து கொண்டு திரும்பி உன்னிடம் வரப்போகிறது. உனது வாழ்க்கையே ஒரு போராட்ட களம். அந்த போராட்ட களத்தில் இருந்து மீண்டு வந்திருக்கிறாய். நீ பட்ட கஷ்டங்கள் மற்றும் வேதனைகளில் இருந்து விடுபட போகிறாய். பிள்ளையே, உன் கர்ம பலன்களை முழுவதுமாக அகற்றிவிட்டேன். இனி உன் வாழ்க்கையில் படிப்படியாய் முன்னேறப் போகிறாய். அனைத்திலும் வெற்றி பெறப் போகிறாய். உன் அம்மா உன்னை வழிநடத்தி செல்கிறேன். நான் உனக்கு வழிகாட்டுவேன். உன் அருகிலேயே உனக்கு துணையாக நான் இருப்பேன். நம்பிக்கையோடு இரு. நிச்சயம் உயர்ந்த நிலைக்கு செல்ல போகிறாய். பொறுமையோடு இரு தங்கமே. உனக்காக உன் அம்மா நான் இருக்கின்றேன். நீ செல்லும் இடமெல்லாம் உன் நிழலாக நான் வருவேன். எதற்காக காத்திருந்தாயோ நிச்சயம் கிடைக்கும். நன்கு அறிந்து கொள். நீ அறியாத யாரோ ஒருவர் மனதில் வேதனையோடு
கண்ணில் கண்ணீரோடு எனக்கு ஒரு நல்லது நடக்காதா என்று காத்து கொண்டிருப்பார்கள். அவர்களுக்கு உன்னால் முடிந்த உதவியை செய். நாட்கள் நகர்ந்தாலும் உனக்கு வேண்டியது நிச்சயம் நடக்கும். காலங்கள் கடந்தாலும் நீ நினைத்தது உன் அம்மா நடத்தி தருவேன். நான் எங்கும் உனக்கு துணை இருப்பேன். என் செல்ல குழந்தையே, நம்பிக்கையோடு உன் கடமையை செய். உனக்கான அந்த நல்ல நாள் நிச்சயமாக உன்னை தேடி வரும். உனக்காகத்தான் நான் இருக்கின்றேன். ஒவ்வொரு நொடியும் நீ எதற்காக பயப்படுகிறாய்? பயப்படாதே தங்கமே, உனக்கு பாதுகாப்பாக என்றும் துணையாய் இருப்பேன். உன்னை பாதுகாப்பதை காட்டிலும் எனக்கு வேறு என்ன வேலை? நீ ஆசைப்பட்டது எல்லாம் உனக்கு வந்து சேரும் நேரம் வந்து விட்டது. நீ விரும்பியது கூடிய விரைவில் உன் கைகளில் இருக்கும். தள்ளி இருந்து பார்ப்பவர்களுக்கு நீ தவறாக தெரியலாம். நெருங்கி பழகியவர்களுக்கும் தவறாக புரிந்து கொள்ளலாம். ஆனால் என்றாவது ஒரு நாள் நிச்சயம் உன்னை புரிந்து கொள்வார்கள். நீ நீயாகவே இரு. பிறருக்கு பிடித்த மாதிரி இருக்க வேண்டும் என்று முயற்சி செய்து உன்னை நீயே துளைத்து விடாதே. கலங்காதே, தைரியமாக இரு. உன்னை படைத்தவர் நிச்சயம் உனக்கு துணை இருப்பார். அன்பு குழந்தையே, நான் என் ஆலயத்தில் காத்து கொண்டிருக்கின்றேன். என்னிடம் வந்து உன் குறைகளை கூறு, நான் தீர்வளிக்கின்றேன். என் செல்லமே, வாய்ப்புகள் கை நழுவி செல்கிறது என்று கவலைப்படாதே. நம்பிக்கையோடு போராடு. மிக பெரிய வெற்றி நிச்சயம் கிடைக்கும். நிம்மதியையும் சந்தோஷத்தையும் வெளியில் தேடாதே. அதை நான் உனக்குள் தான் வைத்துள்ளேன். யாரையும் நம்பி யாரும் பிறக்கவில்லை என்று மறந்து விடாதே பிள்ளையே. நான் இருக்கும் வரை யாருக்காகவும் ஏங்கி நிற்காதே. உனக்காக நான் என்றும் இருப்பேன். நீ நினைப்பதை நான் முடித்து வைக்கப் போகின்றேன். நல்லதே நடக்கும். என் அன்பு குழந்தையே, சில காலமாக நன்றாக தானே இருந்தாய். நம்பிக்கையோடு தானே இருந்தாய். எல்லாம் சரியாகிவிடும் என்று உனக்கு நீயே சொல்லிக் கொண்டு தானே இருந்தாய். என்ன வயிற்று குழந்தையே, இப்படி மனமுடைந்து உட்கார்ந்து கொண்டிருக்கிறாய்? சில நிகழ்வின் வெளிப்பாடு உன் மனதை பாதித்து இப்படி நொறுங்கி போய் உள்ளாய். உன் மனவேதனைகளும் உன் மனக்குழப்பங்களும் அதிகரித்து கொண்டு வருகிறது. முன்பெல்லாம் இது எனக்கு வேண்டும், செய்து கொடுங்கள் அம்மா என்று கேட்பாய். பின் ஒரு சமயத்தில் அம்மா செய்து கொடுப்பார் என்று நம்பிக்கையோடு இருந்தாய். ஆனால் இப்பொழுதோ காலங்கள் செல்ல செல்ல லேசான மனம் தளர்ந்து வருகிறாய். நம்பிக்கை வீணாகாது அல்லவா? நடந்து விடுமா அம்மா என்று சந்தேகத்துடன் கேட்கிறாய். காலங்களும் நேரங்களும் இவ்வளவு வேகமாக கடந்து கொண்டிருக்கிறது. ஏதேனும் தவறாக நடந்து விடுமா? இந்த பக்கம் நான் நம்பிக்கையோடு காத்திருக்கின்றேன். ஆனால் அந்த பக்கம் என்ன நடக்கிறது என்று தெரியவில்லை என்று சிறு பதற்றம் உன்னை தொற்றி கொண்டது. உன்னை முழுமையாக நம்புகிறேன் அம்மா. எனக்கு சிறு அறிகுறி என் கண்ணிற்கு காட்டிவிடு அம்மா என்று இறைஞ்சிக் கொண்டிருக்கிறாய். உன் நம்பிக்கையில் குறையில்லை குழந்தையே. உன் மனம் போகும் பாதையை நான் பார்த்து கொண்டுதான் இருக்கின்றேன் கண்மணி. எதிர்மறையும் மாயையும் உன்னை சூழ்ந்தாலும் உன் மனம் என்ன என்பதை நான் அறிவேன். உன் வாழ்க்கையை நினைத்து பயப்படுகிறாய். அது தப்பில்லை. இந்த சூழ்நிலையில் இத்தனை போராட்டங்களுக்கு மத்தியில் இவ்வளவு தைரியமாக நீ நிற்பதே பெரிய விஷயம்தான். உன் வேண்டுதலை உன் அம்மா செவிசாய்க்கவில்லை என்று நினைக்காதே. நிச்சயம் நிறைவேறும். உன் அம்மா நடத்தி தருவேன். என் மீது வைத்திருக்கும் நம்பிக்கையை வீணாக்க மாட்டேன். என் பிள்ளையே, உன் மனதில் ஓடும் எண்ணங்கள் எல்லாம் ஈடேறும். இன்று நீ என்னிடம் கேட்பது நிச்சயம் கிடைக்கும். இன்று காலையிலேயே உன் மனதில் உள்ள அழுத்தமான வேண்டுதல்கள் என் செவிகளில் வந்து சேர்ந்தது. எப்பொழுதும் உருக்கமான வேண்டுதல்களை வைக்கும் என் பிள்ளை இன்று அழுத்தமாக வைத்திருக்கிறாய். என் வேண்டுதல்களை நிறைவேற்றி தருவீர்களா அம்மா என்று என்னிடம் வருத்தத்துடன் கேட்கிறாய். நீ எவ்வளவு வருத்தப்பட்டாலும் நீ எனக்கு கை குழந்தைதான். நான் ஏற்கனவே சொன்னது போல் உன் வேண்டுதல்கள் உனக்கு உகந்ததாக இருந்தால் நிச்சயம் நான் உனக்கு நிறைவேற்றி தருவேன்.
காலங்கள் கடந்து விட்டது என்று வருத்தப்படாதே. உனக்கு தெரியாது குழந்தையே, உனக்கான காலம் இன்னும் வரவில்லை. நீ இன்னும் உன் வாழ்க்கையை வாழ துவங்கவே இல்லை. அதற்குள் எல்லாம் முடிந்து விட்டதாக நீயே முடிவெடுத்து கொள்கிறாய். உனக்கான வசந்த காலங்கள் உனக்காக காத்திருக்கிறது. அது தெரியாமல் நீ புலம்பிக் கொண்டிருக்கிறாய். வாழ்க்கையே வெறுத்து விட்டது என்று வேதனைப்படுகிறாயே. உனக்கு விருப்பமான வாழ்க்கையை வாழ நீ இன்னும் துவங்கவே இல்லையே. உனக்கான நிர்ணயிக்கப்பட்டது எல்லாமே உன்னை வந்து சேர்ந்தே தீரும். அதில் எந்த மாற்றங்களும் இல்லை. கால தாமதமாகலாம், ஆனால் ஒருபோதும் தப்பாது. உன் வாழ்க்கையை வேறு யாராலும் தட்டி பறித்து கொள்ள முடியாது. உன் வாழ்க்கையை வேறு எவராலும் வாழ்ந்துவிடவும் முடியாது. அவரவர் வாழ்க்கையை அவரவர்கள்தான் வாழ வேண்டும். உன் கடமைகளை பொறுப்புகளையும் நீதான் நடத்த வேண்டும் என்பது போல உன் கர்ம வினைகளை நீதான் அனுபவிக்க வேண்டும் போலவே உன் நற்பண்புகளையும் நீதானே அனுபவிக்க வேண்டும். அதற்குள் அவசரப்பட்டு அழுவதில் எந்த அர்த்தமும் இல்லை. சரி, இன்று இந்த நொடி உன் மனதில் என்ன வேண்டுதல்கள் இருக்கின்றதோ, எது உனக்கு முக்கியமானது என்று தோன்றுகிறதோ, அந்த ஒன்றை மட்டும் இப்பொழுதே என்னிடத்தில் கேள். அதை உனக்கு நிறைவேற்றி தந்து விடுகிறேன். என் மீது நம்பிக்கை இருந்தால் நம்பிக்கையுடனே நிச்சயம் நிறைவேறும். உன் நம்பிக்கை ஒரு நாளும் வீண் போகாது. அதே போல என் வாக்கும் என்றும் பொய்யாகாது. நான் நிச்சயம் நிறைவேற்றுவேன். நல்லது நினைக்கும் என் பிள்ளைக்கு நல்லதை மட்டுமே உன் தாய் கொடுப்பேன். நல்லதே நடக்கும்.